ஹாய் ஜஸ்டின். ஹாய் மாஸ்டர். வணக்கம் ஜஸ்டின். என் பேர் சிங்கம் ரமேஷ். நான் கொரட்டூரில் ஸ்ட்ராங் ஃபிட்னஸ்னு ஒரு ஜிம் வச்சுருக்கிறேன். மாஸ்டர், எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? அதை பற்றி சொல்கிறீங்களா மாஸ்டர்? நான் இந்த பாடி பில்டிங் சூஸ் பண்ண பிறகு ஒரு 1 இயர்லேயே டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜெயித்தேன். அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணேன். அண்ட் தென் ஐ வென்ட் டு வேர்ல்டு ஜெயித்தேன். அதுக்கப்புறம் யூனிவர்ஸும் ஜெயித்தேன். ஸோ வரிசையாக மெடலாக பண்ணவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபீல்டு. ஸோ எனக்குன்னு ஒரு ஜிம் தேவைப்பட்டது. ஸோ அதனால் கொரட்டூரில் ஜிம் போட்டு அதை நான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்தபோது எப்படி எல்லாருமே உங்களை வந்து பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க மாஸ்டர்? மற்றவங்களை யார் சொல்லுவேன், என் ஒய்ஃபை சொல்லுவேன். உள்ளே வரும்போது உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. எதுக்குங்க உங்களுக்கு உடம்பு சரி இந்த வயசில் போயிட்டு. மாஸ்டர், நீங்கள் வந்து என்ன ஏஜில் இந்த ஃபீல்டில் வந்தீங்க? நீங்கள் நான் இந்த ஃபீல்டில் வரும்போது 53. Oh my God. 53 வந்து அதனால இந்த வயசுல அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? இந்த வயசுல உங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சு வெயிட்ட தூக்கி மேலே கீழே போட்டு கை கால உச்சி போறேன்னு கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் சுத்தி இருக்கவங்க என்னங்க உங்க வீட்டுக்காரரு ஜட்டியோட மேல நிக்கிறாரு, எல்லாரும் இது இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா ஒரு காலகட்டம் மாற மாற எல்லாரும் வந்து மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சர் மாற மாற நம்மள வந்து மரியாதையா பேச ஆரம்பிச்சோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் வந்து நல்லா மரியாதையா பேசுறாங்க. முன்ன இருக்கிறதோட இப்போ ரொம்ப நல்லா பாக்குறாங்க, நல்லா பேசுறாங்கன்னு சொல்லுவோம். சோ வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ஜிம்முக்கு வந்து வொர்க் அவுட் பண்ணனும்னு ஆஃப்டர் 50 இயர்ஸ் இருந்தா கூட வொர்க் அவுட் பண்ணி அச்சீவ் பண்ணி இவ்வளவு மெடல் வாங்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம பார்க்கறோம். ஸ்டார்டிங்ல ஜிம் ஜாயின் பண்றாங்களே, அவங்க பண்ற ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்றாங்க மாஸ்டர்? உடனே அவங்களுக்கு உடம்பு மாறிடணும்னு நினைக்கிறாங்க. ஓகே மாஸ்டர். உடனே மாறுறதுக்கு இது சுவிட்ச் போடுற விஷயம் இல்லை. இட் வில் டேக் சம் டைம். ப்ராப்பரான ட்ரைனிங்கு, ப்ராப்பரான டயட்டு, அதுதான் உடம்பை மாற்றும். இவங்க ரொம்ப வேகமாக மாறணுன்ட்டு தப்பான வழியில் போகிறாங்க. தப்பான வழின்றது மெடிசன் தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஜிம் அவங்க செய்கிற காமன் மிஸ்டேக். மாஸ்டர், அது நம்ம இந்த சப்ளிமெண்ட், இந்த மெடிசன் அண்ட் இந்த வே ப்ரோட்டீன் இதெல்லாம் எடுக்கிறது நல்லதா கெட்டதா மாஸ்டர்? என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ்னாலே கெட்டது விஷயந்தான். நம்ம பாடி பில்டிங்குன்றது இல்லை, ஜிம்முக்கு வர நார்மலாக உடம்பு இறக்கணும், உடம்பு ஏற்றணும் வர்றவங்க பாருங்கள், அவங்களுக்கு மெடிசனே தேவைப்படாது. அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸும் தேவைப்படாது. ஏன்னா நார்மல் ஃபுட்லேயே அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் ஈக்குவலண்ட்டாக கிடச்சிடும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறாங்க பாருங்களா, பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன்ஸு மெடிசின்ஸு தேவைப்படும். அதுலேயும் ஒரு சின்ன என்னென்னா ஒன்றுத்துக்கு ஒரு லிமிட்டேஜ் இருக்குது. அந்த லிமிட்டேஜுக்கு மேலே எடுக்கும்போது மட்டும்தான் ப்ராப்ளம். இது எனக்கு சின்ன டவுட் மாஸ்டர். என்னன்னா இப்போ பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாமே ஸோ வந்து அவங்களுக்கு ஆண்மை எல்லாம் கம்மியாகுதுன்ற ஒரு விஷயம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா மாஸ்டர்? அது வந்து நீங்க வந்து கரெக்டான எல்லாருமே சொல்லுங்க. இது வந்து கிளினிக்லி யாருமே ப்ரூவ் பண்ணல. இது சும்மா எல்லாரும் கலப்பி விட்ட ரூமர்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங் பண்ணுறதால ஆண்மை இன்க்ரீஸ் தான் ஆகுமே கண்டு. ஏன்னா நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இன்க்ரீஸ் ஆகும். டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆனாலே அது செக்ஷுவல் லைஃபுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பாடி பில்டிங் பண்ணுறதால எந்த விதத்தில் செக்ஷுவல் லைஃப் பாதிக்காது. ஐ எம் 100% ஷுவர் அபவுட் இட். இது எல்லாரும் சும்மா கலைப்பு விடுற ஒரு ஹம்பக். இப்போ வந்து ஒரு பையன் ஒல்லியா இருப்பான், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக வந்து உடம்ப பல்காக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நார்மலாக இருக்கிற பையன், வீக்கான பையன், இவங்க வந்து நல்ல ஹெல்த்தியான பையன், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்காங்க? அவனை ஒருத்தர் ஜிம்மு போகிறவனையும் போவாதவனையும் அவனோட வாக்கில், அவனோட பேச்சில், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேபி அதனால தான் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாமே இந்த பாடி பில்டர்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எப்படி நம்மளுக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா அட்மையர் ஆகுறோமோ, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல உடம்பு இருக்கிற ஒரு ஆணை பார்த்தோன்னா கண்டிப்பாக அட்மையர் ஆவாங்க. அப்போ அவனோட மூமெண்ட்டு தான் ஒரு ஜிம்முக்கு போகிறவனோட மூமெண்ட்டை பார்த்தா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இவன் ஜிம்முக்கு போகிறவன். ஜிம்முக்கு வந்து அதிக எடையை வந்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வந்து டெத் ஆகுறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ அது வந்து அது எதனால அப்படி ஆகுறா மாஸ்டர்? அது என்ன ரீசனாக இருக்கும்? இது வந்து எல்லோரும் வந்து இதை தான் ரொம்ப ஹைலியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா ஃபீல்டையும் ரிஸ்க் இருக்குது. ஏன் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதில் பால் பட்டு யாரும் சாவலையா? ஏன் டிரைவர் இருக்கிறான், அவன் வண்டியை திரும்ப டெய்லி தான் ஆக்சிடென்ட் பண்ணுறான். இன்றைக்கி ஒரு நாள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து ஆக்சிடென்ட்டில் எத்தனை பேர் உயிர் இறக்குறாங்க. அதனால் யாருமே டிரைவ் பண்ணலையா, இல்லை யாருமே வண்டி ரோட்லேயே போகலையா? அதெல்லாம் சும்மாங்க. ஒரு பாடி பில்டர் பண்ணுறவனுக்கு வந்து யாருமே சாவதில்லை. அவன் கோடிக்கணக்கில் பாடி பில்டிங் இருக்கிறானுங்க. யாரோ ஒருத்தருக்கு அவனுக்கு இன்டெஸ்டைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது, அவன் அதிக வெயிட்டோ தூக்கும்போதோ எதையோ செய்யும்போது தான் ஹார்ட் அட்டாக் வருது. கண்டி சும்மா இருக்கிற எல்லாருக்குமே வராது. எல்லாருமே அப்படி பார்த்தா ஒரு நாளுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே பாடி பில்டிங் பண்ணுறவங்க வெயிட் நிறைய தூக்குறவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்துடணும், அதெல்லாம் வராதுங்க. அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்கனவே இருந்திருக்கும், அவனுக்கு அன்னோனாக இருப்பான். ஸோ அவன் அந்த சமயத்தில் நிறைய வெயிட் தூக்குறதால
வெயிட் தூக்குறதால தான் அந்த டைமில் வந்து ஏதாவது அவனுக்கு கிளாட் ஆகி மயக்க அடிச்சு விழுந்து ஏதோ ஹார்ட் அட்டாக் வரலாம். இது எனக்கே நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன். பாடி பில்டிங் பண்ணுறதால அங்குமே யாருமே செத்ததாக இருக்காது. அவனுக்கு ஏற்கனவே ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளத்தால தான் அவன் செத்துருப்பான கண்டி பாடி பில்டிங் பண்ணுறதால ஒரு நாள் சாக மாட்டான். ஓகே மாஸ்டர். மேபி வந்து அவங்க அதிகமாக வந்து சப்ளிமெண்ட் அதிகமாக வந்து மெடிசன் எடுத்ததால எஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குமா மாஸ்டர்? அதிகமாக மெடிசன் ஏங்க நம்ம அதிகமாக சாப்பிட்டாலே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்போது அதிகமாக மெடிசன் எடுக்கும்போது வராதா? இதுதான் கண்டிப்பா அதிகமா மெடிசன் எடுக்கிறதால மட்டும் தான் வந்து டெத் வருது. அதிகம் மெடிசன் எடுக்கக்கூடாது. அதனோட லிமிட்டேஜில் போட்டுட்டு அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரெயினர் இருக்கும்போது கண்டிப்பாக டெத்தே வராது. இன்னைக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அத்லெட்ஸ் இருக்கிறாங்க பாடி பில்டிங்கில், எல்லாருமே சாகுறாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர். எனக்கு என்னன்னா அத்லெட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள வேவ் ப்ரோட்டீன்லாம் எடுப்பாங்களா மாஸ்டர்? இப்போ நம்ம ஃபுட் எடுத்து ஒரு சிக்கன் எடுக்கிறோம், ஒரு பிரஸ்ட் ஒரு 100 கிராம் எடுக்கிறோன்னா அது டைஜஸ்ட் ஆகிட்டு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகுது. இட் டேக் சம் டைம். இதுவே வே ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்ததுமே உடனே அது உங்களுக்கு ப்ரோட்டீன் வருது இல்லையா, கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். ஸோ எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஃபீமேலுக்காக நான் கேட்குறேன். ஸோ ஏன் நான் வந்து இப்போ வந்து ஆஃப்டர் 30 இருக்கிற ஃபீமேல்ஸும் சரி, ஒரு லைக் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டு ஸோ அதுக்கப்புறமும் சரி, அவங்க வந்து உடம்பு வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஈஸியாக ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மாஸ்டர். ஜிம்மு போக முடியாத லேடிஸு என்னை பொறுத்த வரைக்கும் டயட் மெயின். காலையில் நல்லா ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிடுங்க, மத்தியானம் அரை வயிறு சாப்பிடுங்க, நைட்டில் அதையும் விட்டு குறைவாக சாப்பிடுங்க. இது பண்ணாலே ஓரளவு 50% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மொட்டை மாடியோ இல்லை கிரவுண்ட்லையோ எங்கே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் 30 மினிட்ஸ், அதுவும் உங்களோட பெலி ஃபேட்டை கம்மி பண்ணும். தேர்டு வந்து ஸ்டெப்ஸ் கிளைம்பிங். அது வந்து உங்களோட பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி பண்ணும். நீங்கள் அப் அண்ட் டவுன் ஒரு 10 மினிட்ஸ் ஏறி இறங்குனீங்கன்னா உங்களோட பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்கும், தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஸோ இது ஒரு மெயின் திங். மாஸ்டர் இப்போ வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லையா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் மாஸ்டர்? வீட்டுக்கு வந்தால் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஹெவியாக வெயிட் போட்டு வரும்போது மசில் எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ அது ரிகவர் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்ன ஸ்னாப், அதாவது பெருசாக டீப்பாக தூக்க போவேணும். சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் கண்ணு மூடி ஏதோ ஒரு மியூசிக் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். உங்களோட பாடி இன்ட்ரெஸ்டைன்ஸ் மெட்டபாலிசம் எல்லாமே கொஞ்சம் ரிகவர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு எடுக்கலாம். இது ஒரு கேள்வி மாஸ்டர் உங்ககிட்ட. ஸோ வந்து பெரிய ஜிம்முக்கும் சின்ன ஜிம்முக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன மாஸ்டர்? ஜிம்முக்கு உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஜிம் வந்து உங்களை ஒரு சேர்ந்தது கொஞ்ச நாள்லயே உங்களை வந்து ஒரு பர்சனல் ட்ரைனிங் எடுக்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களை வந்து ஆனுவல் பேக் எடுக்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மிச்சபடி எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு ப்ரோட்டீன் எடுக்கவோ எல்லாத்திலும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சின்ன ஜிம்ல வந்து உங்களை வந்து ஆனுவல் பேக் எடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும்னு விடுவாங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த பிடி எடுக்கணும், பர்சனல் ட்ரைனிங் தான் எடுத்தால் தானே உங்களுக்கு சொல்லி தருவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து நல்ல பாண்டிங் இருக்கும் சின்ன ஜிம்ல. இப்போ எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு அதிகமாக பாடி பில்டிங் காம்படிஷன் வந்தவங்க ஜெயிச்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜிம்ல இருந்து வந்திருக்காங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜிம்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க மாஸ்டர்? அப்படி ஏதாச்சும் இருக்காங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன ஜிம்ல இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து அந்த ஓனர் தான் வந்து அவங்க வந்து பாடி பில்டிங் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதாவது சிங்கிள் ஜிம், ஒரு சிங்கிள் ஓனர், ஒரு பெரிய பிரான்சைஸ் வச்சு பண்றவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா அளவுல எடுத்துட்டு வரல பெருசா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயினரும் ஒரு சரியான பாண்டிங் இருக்காது. இதுனா ஒரு ஓனர் டைரக்டாவே அவங்க கிட்ட பாண்டிங் இருக்கும், அவங்க கைட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இண்டிவிஜுவல் ஜிம்ஸ்ல இருந்து தான் பாடி பில்டர்ஸ் வராங்க. ஒரு பிரான்சைஸ் இருக்கிற ஜிம்ஸ்ல இருந்து எனக்கு வந்ததா எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. தே ஆர் கமிங் பட் நாட் லைக் திஸ். ஓகே மாஸ்டர். மாஸ்டர் ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், நான் வந்து பாடி பில்டிங் பண்ணணும், அந்த ஒரு சாம்பியன்ஷிப்லாம் நம்ம எடுக்கணும்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனால் வந்து யாரை கைட் பண்ணணும், எந்த பர்சன் கிட்ட நம்ம போய் ட்ரைனிங் எடுக்கணும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பர்சன் வந்தாங்கன்னா ஸோ நம்ம கான்டாக்ட் வந்து உங்களோட இந்த வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்தனால நீங்க கைட் பண்றது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா வந்து நிற்கும் போது நிறைய ட்ரைனர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் அவங்க கைட் பண்றாங்க. என்கிட்ட வந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கைட் பண்றது தயாரா இருக்கிறேன். என்னால முடியாத போது எனக்கு மேல இருக்கிறவங்ககிட்டயும் என்னோட ஈக்குவலட்டா இருக்கிறவங்ககிட்டயும் நான் கைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஐடியாஸ் கொடுத்து. ஓகே மாஸ்டர், ஆக்சுவலி வந்து இந்த ஜிம்முக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு ரீசன் ஏதாச்சும் ஒரு நல்ல ரீசன் ஏதாவது சொல்லுங்க மாஸ்டர். ஒரு ரீசன் பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க, உடம்பு நல்லா வச்சிங்கனாலே ஜிம்மு போகணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேங்க, மணி இஸ் நாட் அ மெயின் திங். ஓகே மாஸ்டர், பணம் தான் வாழ்க்கை நினைச்சா கண்டிப்பா நம்ம சொல்றோம். பணம் வந்து கண்டிப்பா லைஃபுக்கு தேவைதான். ஆனா அதை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களோட பணத்தை வந்து உங்களோட வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் உங்களால சம்பாதிக்க முடியும். எப்ப வேணா உட்கார்ந்த இடத்துல இருந்து கூட நீங்க பணத்தை சம்பாதிக்க முடியும். ஆனா உங்களோட ஹெல்த்தை வந்து அந்த ப்ராப்பரான டைம்ல நீங்க கெயின் பண்ணா மட்டும்தான் உங்களோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் உங்களோட லைஃபை கொண்டு போக முடியும். இல்லைன்னா நீங்க ஆஃப் ஆஃப் த வேலையை நீங்க வெறும் பணத்தை வச்சீங்கன்னா அங்கேயே சம்பாதிக்கிற மொத்த பணத்தை நீங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜிம்
இல்ல ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே